ஜனநாயகம் அதுக்கு வந்து ஒரு போட்டோ வைக்க போகிறேன். சொல்ல முடியாது, தளபதி பேர் வந்தாலும் வந்துடுவான். இட்லி கடைக்கு யாருமா கரெக்டாக இருப்பா? இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. இட்லி கடைக்கு தான் கரெக்டாக பாரு. இவரை போட்டுரு கூலினா பயணி படம் தான் இப்போ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. மென்டல் மனதில் ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா பாலா நிறைய பேருக்கு உதவி பண்றாரு. அவருக்கு முதல்ல உதவி பண்ணது இவர் தான். ஆமா, ஆக்சுவலி நான் மறக்கவே மாட்டேன். எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் எங்க இருந்தாலுமே ஒரு ஃபன்னி ஃபேஸ். அமுதான் ஃபன்னி ஃபன்னி ஃபன்னி. அப்படிலாம் நீங்க வரக்கூடாது. கெஸ்ட்னு கூப்பிட்டு ஒரு ஆடி மாசம் கலை நிகழ்ச்சி நடத்துறீங்களா? தமிழ்நாடு now presents Spotlight with அமுதவாணன். US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். நீங்க 2 பேரும் இப்போ ஃபார் தி மீன்வைல் காஸ்டிங் டைரக்டர்ஸ் தான் மாற போறீங்க. சோ இந்த திரைப்படங்கள்லாம் இருக்கு, உங்க கையில வந்து விஜய் டிவி ஸ்டார்ஸோட போட்டோஸ் நாங்க வந்து கொடுத்துருவோம். இந்த படத்துல இவங்க நடிச்சா சூப்பரா இருக்கும். மென்டல் மனதில் இது குத்துலாமா? நான் புஷ்ட ஓரளவுக்கு அவரை வந்து என்ன படத்தை கொடுக்குற மென்டல் மனதில் கொடுக்காத கராத்தே பாபு கூட அவரை பாரு. ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க பாரு. கராத்தே பாபுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட காஸ்டியூம் ஒரே மாதிரி இருக்குது. மாஸ்டர் செப் இவர் வந்து. ஸோ அவர் மாஸ்டர் ஆகிறதுனால இதில் கராத்தே மாஸ்டர். ரெண்டாவது அவங்களும் ஒயிட் யூனிஃபார்ம் தான், இவங்களும் ஒயிட் யூனிஃபார்ம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இட்லி கடைக்கு யாருமா கரெக்டாக இருப்பா? இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. நல்லா இட்லி கடையில் இருக்கிற எல்லா இட்லியும் இவங்களே சாப்பிட்டு கடையை காலி பண்ணிடுவாங்க. பக்கா ரெடி பண்ணிட்டேன். இட்லி கடைக்கு தான் கரெக்டாக பாரு. ஆஹா, இல்லை பக்கத்தில் ஒரு பஜ்ஜி கடை போட்டுட்டோம் ரோய். அப்படியே இட்லி கடையில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஹீரோ, பிரியங்கா மேம் வந்து ஹீரோயின். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் மென்டல் மனதில் டைட்டிலுக்கு மட்டும், இந்த டைட்டிலுக்கு யார் சூட் ஆவாங்க? எப்ப என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. அடிக்கடி மறந்துட்டு எங்களை மென்டல் ஆகிடுவார். அதான் இவர் மென்டல் மனதில். பாவாதியாருக்கு வந்து நம்ம அண்ணன் திருக்குறள் சொல்லிட்டு இருப்பாரு. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு தத்துவங்களை சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு மோட்டிவேஷன் கிங், ஒரு வாதியாரா செயல்பட்டு இருக்காங்க. இவர் தான் வாதியார். இந்த படம் ஜனநாயகம் தளபதி காட்டுவா. ஏன்னா நம்ம போச்சு சோல நம்மளாம் ஒரு நாயகன் ஆகிறதுக்கு நம்மள ஒருத்தர் கூப்பிடுவார். அவர் தான் இந்த ஜனநாயகன். வாக்காப்பா ஆனந்த். நெக்ஸ்ட் கூலி மாசான படம். தயவு செஞ்சு மாசான ஒரு மனுஷனை சொல்லுங்க. இவரை போட்டுரு கூலினா பயணி படம் தான் இப்போ கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவரை போட்டு விட்டு. ஏன்னா ஒரு 4 மாசமா ஷோ இல்ல, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கு. கூலினா வந்து மதுரை முத்த போடலாம். ஏன்னா எனக்கு நிறைய மேடை கலைஞர் வந்துட்டு அவரு கூலி கொடுத்துட்டு இருக்காரு. ஓ அப்படி வரீங்க கூலி. கோல்மால். டைட்டிலுக்கு யார் சூட் ஆவாங்க? இவ சூட் ஆவாரு. பாத்தியாரா ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டா இல்ல நல்லா கலாய்ப்பா போல, எல்லாமே ஒரு ஜாலியா போனா. அதனால கோல்மால் ஒரு காமெடி சப்ஜெக்ட் இருந்தால கோல்மால் தங்கத்துறைக்கு இந்த பட்டத்துக்கு. இப்ப அடுத்தது வந்து சூர்யா சாரோட கருப்பு இருக்குல்ல, கருப்பு சூப்பரான ஒரு மேட்சான ஒரு ஆளு. கருப்பு டிஜே பிளாக். இவரே ஒரு ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ்ல வந்து கருப்பு பிளாக்னு சொல்லுவோம், தமிழ்ல இவர் தான் கருப்பு. பராசக்தி சிவகார்த்திகேயனோட திரைப்படம் பராசக்தியில யார் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க? பராசக்தியா வந்து ரக்ஷனை போட்டுறாங்க. ரக்ஷன் என்ன ரீசன்? சக்தியா சக்தியோட செயல்படுவாப்ல. ஒரு பராசக்தி அது படம் பிடிக்கும்ன்றதுனால. சூப்பர். யார் இதயம் முரளி? இதயம் முரளி இவனை போட்டுருவோம். கரெக்டா இது கரெக்டாகும். இதயம் முரளி வந்து நான் ராஜ்பாய் தர்றேன். ஓகே. பிளாக்மெயில். பிளாக்மெயில்னா இவர் தாங்க பிளாக்மெயில். பிளாக்மெயில் பாரு யாருண்டு. உண்மையிலே பிளாக்மெயில் பண்ணுவாப்புல. வரியா இல்லையா, வரலன்னா அவ்வளோதான் டைரக்டர் சொல்லிடுவேன். ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாப்புல. எபிசோட்லேயே 7 மணிக்கெலாம் வந்துட்டு எனக்கு போன் அடிப்பாப்புல. நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாமா எல்லாருமே? அதே மாதிரி இன்னொரு போட்டோ ஒட்டிக்கிறேன். ப்ளீஸ். இது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வளர்ந்து வர ஒரு கலைஞன். ஜனநாயகம் அதுக்கு வந்து ஒரு போட்டோ வைக்க போகிறேன். யாருதுன்னா வந்து தம்பி பாலாவோட போட்டோ. நான் நினைச்சேன் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். சொல்ல முடியாது, தளபதி பேர் வந்தாலும் வந்துருவான்.
உதவி பண்ணுறவங்களுக்கே ஒரு உதவி பண்ணார். இப்போ பாலா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு. அவருக்கு முதல்ல உதவி பண்ணது இவர் தான். ஃபஸ்ட்டு பாலாவை வந்து காரைக்காலில் ஒரு ஷோவில் பார்த்து அங்கே வீட்டில் தங்க வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ சொல்லுவாங்கள்ல, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருக்கா வைக்கிற கூட ஊரே வைப்பான்ட்டு, அந்த மாதிரி பல பேரை ஊக்குவிச்சிருக்காரு. நம்ம ராமரை கூட கூட்டு போயிட்டு கர்ப்பமாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். சும்மா ஒரு நகைச்சுவையாக சொன்னேன், அப்படி இல்லை. ராமர்லாம் முன்னாடி முதல்ல சென்னைக்கு வந்தப்போ அவங்க வீட்டில் தங்க வச்சு எல்லாமே ஹெல்ப் பண்ணது. ராமருக்கு வந்து ரூட்டு கூட தெரியாது. பல்லாவரத்துக்கு போக சொன்னால் ஐநாவரத்துக்கு போயிடுவார். அந்த மாதிரி கூட இருந்து வழிகாட்டி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. அது இல்லாமல் எப்படியுமே வந்து ஒரு மேக்கப் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எபிசோடில் வந்து இந்தியன் தாத்தா மாதிரி கெட்டப் பண்ணணும். இவர் என்ன பண்ணாருன்னா, இந்தியன் தாத்தாக்காக போயிட்டு மைதா மாவுலாம் வாங்கி அதை வச்சு மூக்குலலாம் ஒட்டி பக்காவாக அப்படியே இந்தியன் தாத்தா மாதிரியே வந்தாப்புல. எல்லாமே பார்த்தோன்னே எப்படியா பண்ண இந்த மேக்கப் அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பிக் பாஸில் வந்து எம்ஆர்ஆர் சார் மாதிரி பண்ணார். அதை கமல் சாரே பாராட்டினார். அந்தளவுக்கு ஒரு வேலையை எடுத்தால் அதை வந்து ரொம்ப கச்சிதமாக பர்ஃபெக்டாக ஒரு டெடிகேஷனாக பண்ணுறதுல வந்து அமுதவாணன் அடிச்சிக்க முடியாது. ஸோ ஐ லவ் யூ அமுதவாணன். தொடர்ந்து நிறைய பேருக்கு நீங்கள் உதவி பண்ணணும், நிறைய பேரை வளர்த்து விடணும். வாழ்த்துக்கள். ஸ்பாட்லைட் வித் அமுதவாணன்ல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. சூப்பரான டான்ஸ் ஷோல 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கலக்கி பிரைஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம தாரத்தப்பட்டையிலுமே ஜோடியா கலக்கி எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. சோ ஆனந்தி, த எவர் கார்ஜியஸ் லேடி, ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஆனந்தி பத்தி நீங்க ஒரு சில வார்த்தையில வந்து சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பேர் இல்லையா திரைப்படத்துல. நிறைய பேர் பாய்ஸ் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வேற மாதிரிலாம் இது பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஈக்குவலானது யாருன்னா ஆனந்தி. ஏன்னா நான் அது ஜோடியில் பார்த்துருக்கேன். ஏன்னா ஆனந்தி இல்லைன்னா அந்த டைட்டில் அடிச்சிட முடியாது. டெஃபினட்டா ஆனந்தி ஆனால் ஜோடி நம்பர்ல வந்து பேர் கிடையாது. என்னோட பேர் வேற, அவங்களோட பேர் வேற. ஆனால் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 எபிசோடுக்கு அப்புறம் ஆனந்தி அமுதவாணனும் ஜோடியாக பண்ணலாமே, அவங்க பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வீக்காக இருந்தது. அப்போ அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஆனந்தி வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க. அப்போது நான் ஆனந்தி ஃபோன் பண்ணுறேன், ஆனந்தி நீ எலிமினேஷன் ஆகிட்டெல்லாம் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வந்துட்டு. ஆமாம், ஆக்சுவலி அதை நான் மறக்கவே மாட்டேன். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஸோ என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் சீசன் 6லேயுமே வந்து நாகேந்திர பிரசாத் அவரோட நான் ஆடும்போது அவர் மறந்து நின்றுட்டாரு. ஸோ நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக எலிமினேட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற கப்பல், பட் ஏன் நம்ம வின் பண்ண முடியலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் கால் பண்ணது அம்முதா. ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் அம்முன்னு தான் கூப்பிடுவேன். அம்மு வாஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பேக் போன் மாதிரி, ஒரு சப்போர்ட் மாதிரி, ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் கூட இருந்தால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே ஒரு ஃபன்னி ஃபேஸ், யாருமே வந்து உம்முனே இருக்க விட மாட்டார். ஏதாவது ஒன்று திருத்துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். தட் இஸ் த ப்ளஸ் அம்மு. பண்ணின்னு சொல்லுவேனா தங்கம். சி எனக்கு அதுதான், எனக்கு அப்படி தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா அம்மு வந்து அப்போது காமெடியில் பெரிய ஸ்டார் அவர். ஸோ நமக்கும் காமெடிக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. ஸோ நான் ஒரு ஃபேன் கேர்ளாக தான் பார்த்துருக்கேன் அம்முவை எப்போவுமே. ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது என்ன, அந்த ஆட்டிடியூட் இருக்குமா, எப்படி இருக்கும், அந்த ரிஹர்சலில் தானே தெரியும். ஸோ அப்போ ரிஹர்சல் பண்ணும்போது ஹி வாஸ் லைக் ஸோ கூல். ரொம்ப சொல்ல ஆனந்தி பண்ணிடலாம். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, கொரியோகிராஃபர் ஒன்று சொன்னோம்னா நோ அப்படிங்கிறதே அவர் வாயிலேருந்து வரவே வராது. எது சொன்னாலும் 200% he used to put in lot of effort. எனக்கு அது அமுதா கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட நேராக சொன்னது கிடையாது. That is so sweet of you. Thank you so much for coming here today. So நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம். அந்த நேரிசை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எஸ், நான் இப்போ வின் பண்ண மாட்டோம்னு நினைக்கும் போது திடீர்னு நான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் கூப்பிட்டு நம்ம வின் பண்ணோம்னா நீங்கள் எல்லாருமே ஃபைனல் டான்ஸர்ரா, நானும் ஒரு ஃபைனல் கண்டஸ்டாக இருப்பேன், நானும் வின்னராக இருப்பேன், சும்மா ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு நைட்டு 7 மணிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். விடியகால் 4 மணி. பாய்ஸ் நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்கின்றோம். அதெல்லாம் வேணாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் விடிய பிகாஸ் ரொம்ப ஒரு காம்படிஷன் வாஸ் ஸோ ஹை அட் தட் டைம். ஏன்னா எல்லாருமே இருக்காங்கல்ல, இப்போ இருந்தா சுனிதா இருந்தா அவங்களாம். சரி, நம்ம எப்படின்னா நம்ம வின் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வந்து 200% கொடுக்கணும். அதாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். அது எப்போவுமே நாங்கள் பேசிக்குவோம். அண்ட் நம்ம அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம பண்ணுறதை விடக்கூடாது. நம்ம கரெக்டாக பண்ணணும், ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி டே அண்ட் நைட் ஃபுல்லாக டே நைட் தான். அது உண்மையாக கால் விடிஞ்சு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து அப்படியே மறுபடியும் வந்து அந்த ஃபைனல் பண்ணும். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆனந்தி அடிச்சு முடியும். இப்போ அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண முடியுமா? எங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி டான்ஸ் எங்களுக்காக ப்ளீஸ். ராமராஜ்
ராஜன் சார் மாதிரி மட்டும் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீங்க அப்படியே ஓரமா வரீங்க, அப்படிலாம் நீங்க வரக்கூடாது. கெஸ்ட்னு கூப்பிட்டு ஒரு ஆடி மாசம் கலை நிகழ்ச்சி நடத்துறீங்களா? ஆனந்தி ஒரு வருஷமா எப்படியே எடுக்குது, வர ஆரம்பிக்குது கை பிடிச்சு. யார் ராமராஜ் இப்படி தான் போறாரு, அப்படி எடுக்குது பிடிச்சி. இல்லம்மா இதான் போடிக்க இல்ல இவ்வளவுதான். நல்ல பெரிய ஒரு கைத்தறி கொடுத்தலாம் எல்லாருக்குமே. US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி, அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். 9176767663. தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான்.